இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோஸ், அதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ்ல எலக்ட்ரானோட ஃப்ளோஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அதுல காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். காம்பவுண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து இந்த காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்னல் ஆர் டேட்டா, இந்த சிக்னலையோ ஒரு டேட்டாவையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுதான் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸ்ல நிறைய இருக்கு, மாடுலேஷன் பண்ணி அனுப்புறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி வர எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லேபரட்டரிஸ் எல்லாம் பார்த்து படிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு என்ன லேபரட்டரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பிராக்டிஸ் லேபரட்டரி. இன்ஜினியரிங் பிராக்டிஸ் லேபரட்டரியில மொத்தம் 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் லேபரட்டரியில இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் படிக்கிறேன். ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ரெசிஸ்டர் கலர் கோடிங் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏசி சிக்னல் பெராமீட்டர்ஸ். அந்த பெராமீட்டர்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா பீக் டு பீக், ஆர்எம்எஸ் பீரியட், ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்தையும் எப்படி சிஆர்ஓ யூஸ் பண்ணி நம்ம ஏசி சிக்னலோட பெராமீட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பார்க்க போறது காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், பாசிவ் காம்போனன்ட்ஸ். என்ன ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா டிரான்சிஸ்டர், டயோட், ஐசி. டிரான்சிஸ்டர் அப்படின்னா அதை நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு டைம் நான் காட்டுறேன். இதுக்கு பேரு டிரான்சிஸ்டர், ஓகேவா. அடுத்து டயோட். டயோடு எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு, இதுக்கு பேர் டயோட்னு சொல்றாங்க. அடுத்து ஐசி, இது ஐசி, ஓகேவா. அடுத்து இந்த ஆக்டிவ் பாசிவ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஆக்டிவ் அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும், அதாவது இந்த ஐசி, இந்த டயோடு, இந்த டிரான்சிஸ்டர் அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும், ஓகேவா. அதுதான் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பாசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். பாசிவ்ல ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர், இதெல்லாம் எப்படி பாசிவ் காம்போனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பாப்போம்னா, இப்போ இந்த ரெசிஸ்டரை வந்து இந்த சர்க்யூட்ல யூஸ் பண்ணிருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரெசிஸ்டர் இந்த ஐசில கொடுக்குற பவர் சப்ளைவே அதுவும் எடுத்துக்கும். அதனால இது எல்லாத்தையும் பாசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பாசிவ்ல ரெசிஸ்டரை பத்தி பார்ப்போம். ரெசிஸ்டர் சிம்பிள் 2 இருக்கு, அதாவது பிக்ஸ்டு, வேரியபிள் ரெசிஸ்டர். பிக்ஸ்டு ரெசிஸ்டரோட டயக்ராம், இப்போ இதுதான் பிக்ஸ்டு ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டரோட டயக்ராம் அப்படின்னா இது வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ ரெசிஸ்டரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட யூனிட் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் அப்படின்னா இதுல 2 டைப் இருக்கு, அன்போலரைஸ்ட், போலரைஸ்ட். கெப்பாசிட்டரோட டயக்ராம் ஃபர்ஸ்ட் போலரைஸ்டரோட அன்போலரைஸ்டரோட டயக்ராம் நான் வரைகிறேன். அன்போலரைஸ்ட் அப்படின்னா இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல அன்போலரைஸ்ட் அப்படின்னு பாக்குறேன், அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பா இருக்காது. அடுத்தது போலரைஸ்ட பத்தி பார்க்க போறேன். போலரைஸ் அப்படின்னா அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் இப்படின்னா இப்படிதான், இதுதான் போலரைஸ் கெப்பாசிட்டர். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து நம்ம இண்டக்டரை பத்தி பார்க்க போறோம். இண்டக்டர் அப்படின்னா என்ன, இதுதான் இண்டக்டர். இந்த இண்டக்டர்ல காயில் பண்ணி காயில வந்து வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுல இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த இண்டக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட சிம்பிளையும் நான் வரைஞ்சிடறேன் ஃபர்ஸ்ட். இது இண்டக்டர், ஓகேவா. இந்த இண்டக்டர் இந்த மாதிரி கேப்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது இந்த இண்டக்டர். ஓகே. அடுத்து நான் வந்து பார்க்க போறேன். இப்போ நம்ம ரெசிஸ்டரோட யூனிட் பார்த்துட்டோம். அடுத்தது கெப்பாசிட்டரோட யூனிட். இதோட யூனிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இதோட யூனிட் என்னது, ஃபாரட். அடுத்து இண்டக்டரோட யூனிட், இண்டக்டரோட யூனிட் என்ன, ஹென்றி. சரி, ஓகே. இப்போ யூனிட் பார்த்தாச்சு, இதோட சிம்பிள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட யூசஸ். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர். இதோட யூஸ் என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல ஒரு கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பத்தி பார்க்க போறோம். கெப்பாசிட்டர் அப்படின்னா சார்ஜிங்க்கும் டிஸ்சார்ஜிங்க்கு யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இப்போ அப்படின்னா அதோட யூஸ் என்னன்னு பார்க்க போறோம். இண்டக்டரோட யூஸ் என்னது, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது இந்த காயில சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும், அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றோம் இண்டக்டர். அடுத்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன எக்யூப்மெண்ட்ஸ், இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா பவர் சப்ளை, ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர், சிஆர்ஓ, ஏசி அண்ட் டிசி மீட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டர் கலர் கோடிங். ரெசிஸ்டர் கலர் கோடிங் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக், பிரவுன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட் இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம எப்படி அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. மறுபடியும் நான் இன்னொரு டைம் சொல்றேன். பிபி ராய், கிரேட்
பிரிட்டன் வெரி குட் வைஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டர் படி இந்த நம்பர் 0 1 2 3 9 வரைக்கும் எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுல டாலரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது எதுக்குன்னா பேலன்ஸ் பண்றதுக்காக. அதாவது இந்த நார்மலா நம்ம கலர் கோடிங் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டர் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சைடு இந்த கலர் கோடிங் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி. அப்போ எங்கிட்ட வந்து ஒரு 3 ரெட் கலர் அப்புறம் ஒரு கோல்டு கலர் டாலரன்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம இப்படி தான் வச்சு பார்க்கணும். 3 ரெட் அப்படின்னு ஒரு டாலரன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதோட வேல்யூ வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட ரெட் இருக்கு. இதோட 2 வேல்யூவையும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இது ரெட், இது ரெட், இது டாலரன்ஸ் வந்து கோல்டு கலர்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இது ரெட் என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல 2. ஓகேவா? அடுத்து மறுபடியும் என்ன இருக்கு? ரெட். அப்போ மறுபடியும் அதோட வேல்யூ என்ன? 2. அப்புறம் இந்த தேர்ட் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுலயும் ரெட் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 10 பவர்ல போடணும். 10 பவர் போடணும். இப்போ 10 பவர்ல போட்டோம்னா இன்ட்டு 10 பவர் மறுபடியும் ரெட் தான் இருக்கு. அப்போ அதோட வேல்யூ என்ன? 2. அப்போ 10 பவர் 2. இப்போ இதோட வேல்யூ என்னது? 22 இன்ட்டு 10 பவர் 2. இப்படிதான் கால்குலேட் பண்ணுவது இதோட ரெசிஸ்டர் வேல்யூ. இப்போ இந்த டாலரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பேலன்ஸுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எப்படி பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு நாம இப்போ நம்ம இதுக்காக நம்ம கலர் கோடிங் வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து 22 இன்ட்டு 10 பவர் 2. இப்போ டாலரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, மல்டிமீட்டரை வச்சு யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டாலரன்ஸ் எதுக்காகன்னு சொன்னா பேலன்ஸ் பண்றதுக்காக. அது எப்படி நம்ம மல்டிமீட்டர் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிஸ்டருக்கு வந்து கலர் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரெசிஸ்டருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, சரியா? அதனால எதுல வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 2.0 வருது. ஓகேவா? நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 2.2. இப்போ இந்த டாலரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த டாலரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுல. ஓகேவா? அடுத்து நம்ம ஏசி சிக்னல் பேராமீட்டர். இந்த ஏசி சிக்னல் பேராமீட்டரை பத்தி நம்ம அடுத்த பார்ட்ல எப்படி ஏசி சிக்னலோட பீக் டு பீக், அந்த ஆர்எம்எஸ் பீரியட், ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, சிஆர்ஓ யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது அப்படின்ட்டு நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம்.